ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் தொடங்கி பிறகு ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில், தொடக்கத்தில் சூரியன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், புதன் சுக்கிரன் கூட்டணி, சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் லாபத்தில், பிறகு 12ஆம் இடத்தில். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் அங்கு புதன் சுக்கிரன் கூட்டணி பெரிதாக ஒரு தோஷத்தை கொடுக்காது.
குறிப்பாக புதன் இங்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் சிம்மத்திற்கு புதன் என்பது 2-11 வீடுகளின் அதிபதியாக வருவதனால் லாபம் என்பது ஏற்படும். குருமங்கள யோகம் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். சிம்மத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள். வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு அபிவிருத்தி. இது நாள் வரை நான் வீடு வாங்க வேண்டும் என்று காத்திருந்தேன், பூமி பூஜை போட வேண்டும் என்று காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் மளமளவென்று வேலையை தொடங்கிவிடலாம். லோன் ஓகே ஆகலை, இஎம்ஐ கிடைக்கவில்லை என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு கண்டிப்பாக லோன் அப்ரூவல் என்பது கிடைக்கும். ஒரு நல்ல லக்ஸுரியான வீடு வேண்டும், ஒரு இன்டீரியர்ஸ் வேண்டும், ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு அட்ராக்ஷன் வேண்டும். இந்த வீட்டையோ அலுவலகத்தையோ ஒரு வியாபாரத்துக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னராக இருந்தாலும், ஒரு சப்ளையராக இருந்தாலும் வந்து பார்த்தாலே எங்களுடைய லைஃப் ஸ்டைல், எங்களுடைய ஒர்க் ஸ்டைலில் அவர்கள் மயங்கி என்ன ஆர்டர் கொடுக்க வேண்டும், என்ன பிஸ்னஸ் கொடுக்க வேண்டுமோ அதனை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் என்ற அளவில் ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன் இவர்களது வீட்டில் ஏற்படும். புத்திரர், குழந்தைகள், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு இங்கு 10ஆம் வீட்டுக்கு வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் ஜீவனம் என்பது ஏற்படும், உயர்கல்வி என்பது ஏற்படும், வெளிநாட்டு தொடர்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சுகஸ்தானம் இவர்களுக்கு வலு பெறுகிறது. புத்திரஸ்தானாதிபதி இங்கு இவர்களுக்கு வலு பெறுகிறது. களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்கர நிலை பெற்றிருப்பதனால் இதனால் வரை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது சனி வக்கர நிலை அடைவதனால் தனது இயல்பு நிலை மாறி ஒரு சுமூகமான உறவு என்பது கணவன் மனைவிக்குள் மட்டுமல்லாமல் வியாபார கூட்டாளிகளுடன் கூட ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்திற்கு குருவின் பார்வை வந்துவிட்டது. இவர்களுக்கு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் லாபம் என்பது ஏற்படும். ராசியாதிபதி 12ஆம் வீட்டிற்கு வந்தாலும் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான். என்னவென்றால் 8ஆம் இடத்தில் ராகு. வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். இந்த குருமங்கள யோகம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை சிம்ம ராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இங்கு பாக்யாதிபதி ஜீவனத்திற்கு வருவதனால், பஞ்சமாதிபதியுடன் சேர்வதனால் நிறைய இவர்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய தொடர்பு என்பது வரும். மேலும் இவர்களுடைய கண்டிஷன்ஸ் என்னவோ அதற்கேற்றாற் போல் அவர்கள் வருவார்கள். அவர்களில் தேவையானவர்களை மட்டும் இவர்கள் செலக்ட் செய்து கொண்டால் போதும். அதாவது பேமெண்ட் ரொம்ப இழுக்கக்கூடிய நபர்களை தவிர்த்து விட்டு, நிறைய பேர் முதலில் ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் இருப்பார்கள். பிறகு அந்த ஆர்டரை நாம் செய்ய தொடங்கிய பிறகு அவர்கள் ஸ்பெசிஃபிகேஷனையே மாற்றி விடுவார்கள். என்ன சார், நீங்கள் தானே முதல்ல அப்படி சொன்னீங்க என்று நாம் அவர்களிடம் கேட்கவும் முடியாத நிலைமையில் மாட்டிக்கொள்வோம். அதனால் இவர்களது கிளையண்ட்டை இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.